ஜூலை மாதம் 3ஆம் தேதி புனித தோமா, இயேசுவின் அப்போஸ்தலர் ஒருவரான தோமா, இந்திய தூதர். அவர் இறைவனை உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் தான் 24-29 வசனங்களிலே பார்க்கிறோம். அது மிகச்சிறப்பாக 20வது அதிகாரம் 19 அடைப்பட்ட அறையிலே இயேசு தன்னை வெளிப்படுத்தி காயங்கள் எல்லாம் காட்டிய பொழுது அவர் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார். நாங்கள் இயேசுவை கண்டோம், எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னபோது தோமா சொன்னார், நான் அவருடைய தழும்புகளில் காயங்களில் விட்டு கண்ணால் பார்த்து காயம் விட்டால் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். விசுவாசத்தின் அறிகுறியாக இருந்தது என்றால் இந்த யோவான் 20:24-27 மீண்டும் ஆண்டவர் தோன்றியிருக்க மாட்டார். எப்படி சக்கரியாவுடைய நான் அடைக்கப்பட்டது, உண்மையை தெரிகிற வரையில் அவர் சந்தேகப்பட்டார். கன்னிமரியாள் கேள்வியில் வெங்கடமாக நான் கணவன் ஏறியேன். கன்னிமரியாளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது, பரிசுத்தாவினால் கருத்தரிப்பார், என் மகனை பெற்றிருப்பவர் கடவுளுடைய குமாரன். லூக்கா 1:32-35 ஆகவே தோமா உண்மையிலே ஆண்டவரை காண வேண்டும், உயிர்த்த கிறிஸ்துவை காண வேண்டும், அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் பண்புகளில் காண வேண்டும் என்று பார்க்கிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை 28வது வசனம், ஜூலை மாதம் 3ஆம் தேதி புனித தோமா,